ரதம் ஓட்டினால் கருங்கூலும் செந்தூலும் பறந்து செல்லக்கூடிய ரதமாக விட்டது. இன்னைக்கு ஏதோ பொறுமையா நடத்துறீங்க. என்ன காரணமாக? நான் குதிரை கீழ்த்தட்டுல உக்காந்துக்கிறேன். குதிரை ஓட்டும் போனவன் நான் என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும்? அடிச்சு அடிதான் ஓட்டி பார்க்க போக மாட்டேன். அவரை மாட்டிக்குது அந்த இடத்துக்கு. இந்த நேரத்துல எங்க மாமனுடைய பாதத்தை பணிந்துதான் நான் எப்போ ரதம் ஏறுவேன். இந்த நேரத்துல மாமாவுடைய பாதத்தை பணிவில்லை. அதனால் மாமா பார்க்கலாம் பொறுமையா மறமாத மாட்டாரு. அவர் பாதத்தை பணி வேண்டும். ஓடி வந்து என் பாதம் விஞ்சால் எண்ணிக்கு மகராசி நீங்க இருக்க வரைக்கும் நாங்க எப்படி சந்தோஷமா வாழறோம். இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் விடாது. இன்றைக்கு 17. யாரு இன்னைக்கு 17 மாமா? இங்க 17 என்ன மாமா? நேற்று 17 16 உங்க வீட்டுல. எங்க வீட்டுல 16. இன்னைக்குதான் 16. 16 கிடையாது மாமா. நேற்று 16 இன்று 17. கண்ணா சொல்லுங்க சொல்லுங்க. நேற்று 17 இன்னைக்கு அவங்க வீட்டுல 16. நம்மள கரெக்டாதான் சொல்றேன் நான். என்னதே உங்க கணக்குல யாரோ தப்புவா? தப்பு தப்பு வராதுங்க. ஆமா சொல்றேன். நேற்று 16 இன்று 17. இன்னைக்கு 17. இன்னைக்கு 17 மாமா. இன்னைக்கு 17 கர்ணனை கொள்வார் என்று சபதத்திருக்கிறார். இன்னைக்கு 17 நேற்று 16. அங்கு 13 வருஷமாய் பஞ்ச பாண்டவாளே அண்ணா இதுவரை உங்களை நான் பாதுகாத்தேன். இதுவரையில் உங்களை நான் பாதுகாத்தேன். ஈசன் செயல் இப்படியோ இன்னைக்கு நாளில் அங்க நதிக பலம் உடைய கண்ணன் நாயபானோ அதை தடுக்க இது என்னால் ஆகாதப்பா கட்டுனா ஆகாதப்பா.
கந்திலே தாண்டி வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய கருணாபிஷேகம் நகைக்கண்ணை ஆ, ஆ, தச்சகன் பிள்ளையார் வரக்கூடிய அஸ்பஸ்யானன் ஆ, ஒரு வேலைக்கு 20 பொற்கின பாலையும் ஆ. ஒரு நாளைக்கு 60 பொற்கின பாலை குடிச்சு வளரா கர்ணகையில அப்படியாப்பட்ட அஸ்வசனாகப்பட்டவன் எப்போது அர்ஜுனன் வருவான் அவனை கொல்வதற்காக கங்கனை கட்டி நீங்க எப்பேர் வச்சாலும் இருடா. இப்ப நான் நீ மேல் தட்டுல உக்காந்துக்கிற ஆமா நான் கீழ் தட்டுல ரதம் ஓட்டுறேன் ஆமா உன் முகமும் என் முகம் ஒரே ஒரே மாதிரியா முகமா இருக்குது அந்த பாம்பு வந்தா இந்த பவர்லாம் ஒண்ணா போட்டு வந்துட்டீங்க அந்த பாம்பு வந்தா இவன் தான் அர்ஜுனா தேடி பார்த்தா கடிக்கும் படிக்கும் என்ன கடிச்சுனா என் பொண்டாட்டி போய் என்னால போய் மாமா 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 காண பிடிக்கிற மாமா வா மாமா வா மாமா எங்க மாமா சொல்றாரு மச்சான் நீங்க எப்பேர் வச்சா தெரியுமா இப்படியே போட்டாரு இந்த 17 நாளிலே சமுத்திரத்துல 5 தலைநாக சர்ப்பம் இருக்குது அது மேல தலைக்காணி மாதிரி போயிட்டுமா அது மேல போய் தூங்குறாள் நீ இன்னைக்குமே பாம்பு திருப்பா கடலிலே 1000 படாமடி படைத்த ஆதிசேஷன் பள்ளி கொண்டிருக்கிறேன் அது ஒரு விதமான பாம்பு உன் மைத்தெல்லாம் விங்கக்கூடிய பரமக்கடல் மேனியெல்லாம் பாம்பு இருக்கு உன் தங்கையா விங்கக்கூடிய உமா பாரதி அப்படியாப்பட்ட நாகக்கனியை ஒரு சுண்டி வரல் மோதிரமா போட்டிருக்குது அதுக்கே பயப்படல நீ போய் பாம்புக்கு சொல்லமா அது எப்படியாப்பட்ட பாம்பு தெரியுமா ஒரு விதமான பாம்பு எப்படி மாமா நான் பண்ணி கொண்டிருக்க பத்தியா அது ஒரு விதமான பாம்பு பத்தியா தச்சகன் பிள்ளையார் வரக்கூடிய அது ஒரு விதமான பாம்பு அதனால அந்த நான் வரல ஏண்டா நீங்க இல்லாம நாங்க எப்படி மாமா ஏண்டா எங்க 5 தலை நாகத்தை கட்டி காப்போம் எங்க மாமா தான் எப்படி முடியும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்ன லீவ் விட்டா போதுண்டா ஆமா ஏன்னா என் மணி வரக்கூடிய பாமா ருக்மணி 16 நாள் வரைக்கும் இவங்களுக்கு தேரை ஓட்டி ஓட்டி உடம்பெல்லாம் ரொம்ப களைச்சி ஆயிடுச்சு ஆமாங்க உங்களுக்கு கலப்பா போயிருக்கீங்க கலப்பா போயிருக்கீங்க கலப்பாகிட்டது ஆமாங்க என்ன பண்றது மாமா கலப்பாகிட்டது அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுறா 2000க்கு மட்டும் தான் நடிக்கணும் அதுக்கு மேல தான் போட படாபடா சொன்னாங்க என்ன வேற வித்தல ஆகட்ட வர்ற கவன நாடக சூத்திரதெல்லாம் ஏங்கட் பண்ணக்கூடாது ஆமா ஏன்னா உன் கூட இருந்தா நானு உன் வேலை என்ன எனக்கு தெரியும் ஆமா இன்னைக்கு குடிச்சாத்திர போய் சோர்த்து போடாம அப்படியே
என்னாட்டுக்கு பொண்ணாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்த அதாவது விருதுலங்கா நம்மை போல நாடகமாரி காவல் சர்க்கரை அப்பா இருக்காரு அண்ணன் ஒரு வேறு நாளும் அவர் சொர்க்கம் சாலோக சாதிச்ச சாமி சொல்லக்கூடிய 4வது அடிவதுமின்றி அவர் மருமக பிள்ளையாகப்பட்ட முத்துராமன் எமக்காக 50 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கார். அந்த ஒரு குடும்பத்திலே அந்த சர்க்கரை கோதேவமாக இருந்து அவர் செல்லக்கூடிய எல்லாம் செங்கேரி பூக்க அவர் மாண்டு எடுத்த மல்லிகைப்பூ பூக்க என்று அமல் பசு சொல்றாரு. இப்போது என்னுடைய வலதுகரத்தை காட்டும் போது நான் வந்தா கர்ணன் சொல்லுவேன். அவனை மட்டும்தான் கொள்ளணும். கர்ணனை காமிக்கிறீங்களா? அவரை பார்த்தான் மாமா ஐயா கடவுள் செய்வேன் மாமா மாமா என் அண்ணனையும் கொண்டு என் அண்ணனையும் கொண்டு இந்த தரணிகள் எதிரே இருக்கக்கூடிய தேர் தட்டில் இருக்கக்கூடியவர் எங்கள் அண்ணன் மூத்த தர்மராகப்பட்டவர். அவர் தேர் தட்டில வந்திருக்கிற மாதிரி தெரியுது மாமா. அவன் யார் தெரியுமா? யாரு மாமா? இங்க உக்கானது அனைவருக்கும் தெரியும் அவன் யாருன்னு. யாரு மாமா? அவன் யார் தெரியுமா? உங்க அண்ணன்டா. யாரு? உங்க அண்ணன். உங்க அண்ணன். அவன் தாண்டா கர்ணன். எங்க அண்ணன் அவன் தாண்டா கர்ணன். என்ன சொல்றீங்க? மாமா கர்ணா நான் எடுப்போம் என்றால் இல்லை. அது எடுபட இல்லையே. என்னால் எடுக்க முடியவில்லை. கொடுப்போம் என்றால் இல்லை, தொடர முடியவில்லை. இந்த உடம்புல தெம்பு இல்லை மாமா. அட ஒக்கால போய் என்ன மாமா அங்க போய் சொன்ன அங்க போய் குறிச்சத்துல அந்த காரணனை மட்டும் காட்டு. நீ அங்க ஒண்ணு புடுங்க வேணாம், நான் பிடிக்க சொல்லுவேன். ஆமா காட்ட போதும். நீ புடுங்க வேணாம், பெரியானியாத்தோட நான் பிடிக்க சொல்றேன். நீ அங்க வந்து ஒண்ணு கைட்டு தாவல அப்படி சொன்னேன் மாமா. அத குத்தி காட்டுறாரு மாமா. இந்த விளையாடுறா. சரி மாமா. அட விளையாடு போய் மாமா அம்மா எடுப்போம்.
தெம்பில்ல மாமா. அம்ப எடுப்போம். என்னுடைய அண்ணனாக வட்டேன். முரட்டுப்படி வந்தனாகிய வறுமை குணமளித்த எங்கள் தர்மராஜ் அண்ணனை பார்க்கிறவரே தெரிகிறது மாமா. அக்கறை எதிர்த்தட்டில் இருக்கக்கூடியவர் எங்க அண்ணன் தர்மருப்பா தெரிகிறது மாமா. எப்படி மாமா கொள்வேன்? உங்க அண்ணனை கண்ணால காட்ட மட்டும் தான் கொள்வியா? எங்க அண்ணனை நேரி கண்ணிலே அப்பா நான் கொள்வேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. போட்டுருது உங்க அண்ணன் எழுதுறான். பாடி கூட அண்ணா என்ன நடந்தது? அந்த குருசாத்திர பொம்மையை பார்க்கின்ற நேரத்தில் எதிராக வரக்கூடிய தன்னுடைய தேர் தட்டிலே கொண்டாந்தியா? கொண்டு வந்து வேணாப்பா கொண்டு வந்தேன். அந்த தேர் தட்டிலே பார்க்கும் நேரத்தில் உங்களை பார்க்கிற மாதிரியா தெரியும். கொள்ளவில்லை. உன் கையில் இருப்பது வில்லா, இது சொத்த வில்லாடா? ஏற்கனவே அக்னி தேவன் கொடுத்த இந்த காண்டிபம் அக்னி தேவன் கொடுக்கின்ற நேரத்துல அர்ஜுனா உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் யார வேணாலும் அவமானமா பேசலாம். இந்த காண்டிபத்தை யார் ஒருவர் இழிவாக பேசுகிறாரோ அன்னவருக்கு எடுத்த கணக்கு இப்போது காண்டிபத்தை தோற்று அம்பராத்தூர் எடுத்த பிறகு அந்த அம்பாகப்பட்டு திரும்பி அம்பராத்தூருக்கு போவாது. எடுத்த கணக்கில் அதோ நிற்கிறவா சிதகம்பம். அந்த சிதகம்பத்தை போடு போடு போடு. மாமா ஏதோ துவஜகம்பத்துல பானத்தை போட சொன்ன. அந்த துவஜகம்பத்துல பானத்தை போடுகின்ற நேரத்துல என்னமோ ஐயோ ஐயோ என்று அவதே பொருள் கேட்கிறது. விளக்கம் என்ன மாமா? இதற்கென்று கேட்டால் தருமனாகப்பட்டம் பாடிகுடாத்தில் தனிமையா இருப்பான். அப்படி என்று சண்டானா விளக்கூடிய துரியோதனாகப்பட்டவன் 1000 கிங்கிலி அரைக்கலை கொண்டு வந்து இப்படியாப்பட்ட சிதகம்பத்தில் மறைத்து வைத்திருக்கிறான். சிதகம்பத்தில் மறைத்து வைத்தான் என்றால் 4 ஒரு குருட்சேத்திரம் செஞ்சுகிறார்கள். தருமனாகப்பட்டம் பாடிகுடாத்தில் தன்னந்தனிமையா இருப்பான். அவனை லேசாக கொண்டு விடலாம் என்று 1000 கிங்கிலி அரைக்கலை கொண்டு வந்து சிதகம்பத்தில் பமை வைத்திருக்கிறான். அதனாலதான் கர்ணன் முகத்தை உங்க அண்ணாவா தர்மர் முகம் போல் காட்டி இவனை ஒரு கல்லுல 2 மாங்காய் மாமா பண்ணுவாரு. இவனையும் கொண்டாச்சு அவனையும் கொல்ல போறோம். சல்லியம் அண்ணா விழுங்கி போச்சுல பயம் இல்லை. இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அது இருக்கக்கூடிய வேடி பையன் பார்த்தான். அங்கிருந்து ஓடி வந்தான். என் புள்ளன் காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படி பார்த்து விட்டு என் கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த நோகக்கலையை பார்த்து போகிறேன். பயந்து ஓடுறான். இவன் தான்
பயந்துட்டு ஓடுறானே அந்த ரதம் ஓட்டம் வந்த பேமானி ராசி அவன் என்ன பண்றான் இங்க அவன் பின்னால ஓடி அவன் கைய உருவி அவன் காலை உருவி அவன் தோலை உருவி அசாத கொண்டு தேர் கட்டில கொண்டு உட்கார வச்சான் அவன் என்ன பண்றான் அதுங்கிட்டு அவன் பிடிச்சிக்கிட்டு இங்க இருந்து ஓடுறான்ல அட பறந்த இவன் இருந்து பின்னால ஓடி அவன் கால் கையில விழுந்து என்ன முடியுமா ஜெயிக்க இவனை விட நம்ம எப்பேற்பட்ட ஆளு கத்து கதங்க வரக்கூடிய ராவணேஸ்வரன் விளையாட வேண்டுமானால் காராகரத்தில் இருக்கக்கூடிய மதம் கொண்ட யானையோடு தான் விளையாடுவான். விளையாடணும் இருக்கக்கூடிய மந்தமாக மார்பிலே குத்தி கொள்ளும். அப்படி குத்து வந்து அதை புடிங்க போட மாட்டான். அது இருக்கக்கூடியது இழைச்சி இருக்கக்கூடிய முத்து பிளாக்கு வைரம்னு சொல்லக்கூடிய அனைத்து பொன்பொருளும் போட்டு அழைத்து பார்ப்பானா சென்னையாண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன். அப்படியே இருக்க ராவனுக்கு சமம் பொருந்தியால் இந்த கர்ணன். ஏண்டா இவன் வந்து என்ன பண்ண முடியும்? இவனை விடு. இவனுக்கு மேல இருக்க ஒரு தண்டச்சோடு இவன் எங்க வந்து எந்த போனான்? அதான் அந்த நாள் அபிமானம் கொண்டவன் அந்த நேரத்துல வில்ல அரங்கேற்ற போட்டில பின்முறையிட்டு ஓடணும் பேமானி இந்த ஊர்ல தெரியாதனமா அந்த நாடகத்தை வச்சுட்டு நம்மள்ட்ட கொண்டு வந்து வாய்ப்பு வச்சாங்க பத்தியா. மாமா நீ நின்றுட்டு பேசினா ஏன் கால் வலிக்கும்? உட்காரு மாமா சொல்ல பாப்போம். பேமானி ராஸ்கல் கர்ணா உங்களை நான் பாதுகாத்தா கதை ஓட்ட வந்த உடனே குருவாரம் எனக்கு வந்த கோபம் அப்படியே ஓடி கர்ணா அந்த பெண்டுகள் வச்சுக்கும் பொங்கவன் பட்டான வச்சிருவேன். அவனா ஒரே ஒரு டைம் கண்ணன் ஒக்கால ஓடி கேளு கேளு கண்ணன் ஒக்கால ஓடி கண்ணன் ஒக்கால ஓடி கண்ணன் ஒக்கால ஓடி வாடா சண்டிக்கு ஒக்கால ஓடி கண்ணன் ஒக்கால ஓடி நல்லா கேளு ஒக்கால ஓடி வாடா என்ன பண்ணுவேன்
அவன் வார்த்தை கேட்டு இவனும் கேக்குறான் பத்தி அப்ப திறமையா இல்ல டேய், நீ உட்கார். என்ன உட்கார கேக்குறான் அவன் கேக்குறானா டேய் கண்ணா ஆஹா. உன் முகத்துல மீசில நீ கேள நான் உட்கார வேணும். இவன் நெஞ்சு விட்டு சண்டை நெஞ்சு விட்டு ஏறி பார்க்கிறாள் ஏன் என்றால் டாய் அர்ஜுனா ஆகப்பட்டவன் எத்தனை ஐட்டம் வேணாலும் என்ன உட்கார கேட்கலாம் ஏன் ஆ? ஏன் அது ஏன் என்றால் அர்ஜுனுக்கு நான் தான் வாங்கினது தெரியாது தெரியாதா இந்த சண்டைக்கு வர மாட்டான் பின்ன பின்ன இருக்கக்கூடிய காட்டுக்கே போடுவான் ஆஹா புரியுதா ஆனா அவன் யாருன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் இவன் நெஞ்சு விட்டு வேடிக்கை பார்க்கிற ஆளு ஆறு இவன் நான் கேட்டா நீ கேட்க மாட்டேன் சொல்லு பாப்போம் ஆமா இன்னொரு கேக்கட்டா கேளு கேளு நல்லா கேளு. டேய் மக்கால போய் வாடா சண்டைக்கு அப்படி கேளு. டேய் டேய் கர்ணம் மக்கால போய் வாடா சண்டைக்கு. வாடா சண்டைக்கு மக்கால போய் 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புறோம் பேமானி இந்த கோவத்துல இன்னும் கேட்டு கேட்டான் என்ன வார்த்தை வந்து ஏய் எப்ப இவன் கேட்டானோ இனிமே எனக்கு வார்த்தை கிடையாது பேமானி ஒரே ஓட வச்சு அவன் வயிறு போட மாட்டான் அவனா வியாபாரம் பண்ணுவான் அவன் எந்த தெம்புல வர்றான் தெரியுமா இந்த அதிமாய தகுந்த தட்டின். ஐயா இல்லையே யாருடைய தெம்புல இவன் சண்டைக்கு வந்திருக்கான் அந்த கிருஷ்ண டெம்பிள் தான் கீழே ரதம் ஓட்டுறான் பாரு ஆமா ஆமா அந்த தேமானி ராஸ்கல் ஆ அவனுடைய தெம்புல இன்னைக்கு இங்க வந்திருக்கான் வந்துரு. டேய் டேய் கர்ணன் உட்கார வை இவன் எந்த தெருத்துல வந்திருக்கான் மாமா கேளு கேளு. இவன் கையில நாகபானம் இருக்கு ஆ. டேய் நாகம் இருக்கு என்று சொல்லிய ஏடான கர்ணன் கரத்தில் ஆகும் இருக்கும் சொல்லிலே. ஆஜாஜ கண்ணா. கருத்தில் நாகம் இருக்கு என்று ஏடான கர்ணன் அட விட்ட கட்ட சொல்ல மாட்டாயே டேய் டேய் பாடு பாடு ஆஜரா இருக்கான் உன்னுடைய கரத்தில பாம்பு இருக்கு தெரியுமா பேசுறாமா ஆ, ஆ. டேய் பாம்பாண்டி டேய் உட்கார வை ஆரி வா டேய் டேய் சினிமா எம்படா டேய் 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 மாமா டேய் நீ யாரா உட்கார வை டேய் மகாராஜா மாமா டேய் டேய் மகாராஜா என்னது நான் சொல்றது கேளுங்க இது எதுக்கான இவன் ஒரு சோக பையன் இவன்ட்டு போய் நம்ம பதில் பேசிக்கிறீங்க எடுத்து நாயகனை போடுகிட்டங்கண்ணே டேய், இருடா. ஏய், இருடா. என்ன கேட்காம நான் கலட்டி கூடாது. பாடு. டேய் 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 எதுக்கு சண்டைக்கு வந்த டேய் டேய் எதுக்கு சரி வந்த? எதுக்கு வந்தடா இரு துரியோதன நானும் பங்கும் பங்காளி ஆ, ஆ. அவன் செத்துட்டா நான் தலைப்பு கட்டிக்குவேன் சபாஷ். நாங்க யாரா செத்தா அவன் தலை கட்டிக்குவான் ஆ. நீ எதுக்கு வந்த பேமானி நாயி அட பிடி பிண்ட சத்துக்கு நாய். பிடி பிண்ட சத்துக்கு சண்டைக்கு வந்தாயா நாடாட கர்ணம். அட கிட்டன வல்லே டேய் பிடி பிண்ட சோறு ஒரு முடி சோறு போட்டா துரியோதனா அதுக்காக பங்காளி தாண்டி வரலாம் டேய் நீ எங்க கண்ட பேமானி உட்கார போய் இப்போ என்ன சொல்ற பசி எடுக்குது எனக்கு சீக்கிரமா டேய் முடியெல்லாம் அவுத்து கத்தமா வச்சுக்க டேய் இருக்கக்கூடிய பேரத்தை அதனால மட்டும் எப்ப இது இவங்க பேசினானோ இவனுக்கு ஏன்டா நம்ம இங்க ஊரி வந்து போய் காட்டி போறோம் கரெக்டான நேரத்துல ஞாபகம் வச்சு எப்போது கொள்வேன் கொள்வேன் என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தால் இன்றைய 17ஆம் நாளாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஆமா ஏன்னா தூக்கத்தில் எழுப்பி யாருக்கு இருந்தாலும் சரி தூக்கத்தில் எழுப்பி ஒருத்தர் வேலை வச்சு செய்ய மாட்டாங்க அவனுடைய முகத்தை அளந்து அதன் பிறகு அவனுக்கு வேலை வைக்கணும். ஆமா. அப்பதான் அவன் ஒழுங்கா செய்வான். இல்ல தூக்கத்துல 5 அடி ராகம் போடனா 6 அடி ராகம் போடுறான். போடுவான் அத போல இன்றைய தினத்துல இவனுக்கு தூம நைவேத்தியம் கொடுத்து இவனை எழுப்பி கலையானவருக்கு அதன் பிறகு எடுத்து விடணும். அப்படியா கொண்டா கல்பத்தை ஏத்து கொண்டா என்னடா கல்பரெல்லாம் தவறு இன்னைக்கு பூஜை செய்த கண்ணன் புண்ணிய மலர் செய்திட கண்ணன் புண்ணிய மலரில் தான் கண்ணன். புண்ணிய
மட்டும் ஓடி வந்து ஆமா எங்க உன்னுடைய குறி வைக்கிறேன்னு கேட்கிற போது அவனுடைய சிவசிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்கிற போது அவனுடைய நாளுக்கும் மாறி போயிட்டு கீழ் குடிபாரம் நீ போன பாத்துறேன். ஏண்டா நீ எதுக்கான ஆளு? ரதம் ஓட்டக்கூடிய ஆளு சரிதா? ஆமா. அப்படியே உன்னுடைய வார்த்தை கேட்டு இருக்கக்கூடிய அமராகிய குருஷேத்திரத்துல நான் மேல இந்த நாட்களை விட்டணும். ஆதரவு போராட்டம் சொல்லுவாங்க. ஆமா. என்னமோ கர்ண அப்பேர் என்ற பலசாலி வில்லாளி அப்படின்னு சொல்லிட்டு அமராகிய குருஷேத்திரம் சென்று சல்லியனுடைய வார்த்தை கேட்டுதான் அர்ஜுன மீது பானம் போட்டான். தவிர அவனுடைய சொல்ல புத்தியில போல இந்த பேரும் புகழை யாருக்கு சேரும்? இனிமேல் உனக்கு இந்த வேலை கிடையாது. உன்னுடைய வார்த்தை கேட்பது கிடையாது என்று சொல்லி கூறினார். இருக்கக்கூடிய நாகேந்திரன் விட்ட உடனே அதற்குடைய அர்ஜுனாகப்பட்ட சிறப்பை கொண்டு வந்துருச்சு. கீழே வை. என்ன ஒரு இருமாப்பு இருந்தா அதே கர்ணன் அப்படியே ஒரே மேதியா பேசிக்கிறோம். அவனை சொல்றேங்க என்ன ஒரு இருமாப்பு வயதில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஆமா அவனை எடுத்து என் கரத்துல பார்த்து செஞ்சுக்கதா சொன்னான். ஆமா ஆமா நாகேந்திரா இதற்கா இதுக்கா ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 60 கொத்து நம்ம ஆளை கொடுத்து உனக்கு வளர்த்தாங்க. மீண்டும் ஒரு முறை உன்னை தொட்டாலே உன்னை வீட்டாலே என் அண்ணையா சொன்ன சொல்லை ஐயோ நான் என்னமா மறப்பேண்டா. இருக்கக்கூடிய பேர் நாயக்கனே அதை என் தாய் அவங்களுடைய குந்தாதி ஐயா கொண்டு வந்து அடே கர்ணா வந்தால் ஐவராஜாக்களோடு வர வேண்டும். இல்லை என்றால் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாயக்கனியாக சொல்லி 4 பேரை விடக்கூடாது. அர்ஜுன் மீது மட்டும்தான் விட வேண்டும். அதுவும் ஒரு கணக்கினால் மறுகணை விடக்கூடாது என்று என் தாய் அவங்களுடைய குந்தாதி ஐயா கொண்டு சத்தியம் வாங்கி விட்டது. இனிமே உன்னை தொட்டால் அது அது தோஷம். சொல்லு உன்னுடைய பாலை நான் அறிந்தினான். அதனால் கம்பத்திலே ஐயோ
என் குருவால நடக்கூடிய பரசுராமரை கற்றுக் கொடுத்த வித்தைகள் அனைத்தும் பலிக்காமல் போயிட்டது. எப்படிங்க? இதுவும் சாபம். ஆஹா. அதையும் நோன்ற வருவேன். ஆமன் சொன்னதான் கம்னா இருக்கு. என் குருவாரங்களுக்குரிய பரசுராமத்திலே போய் சொல்லி விட்டு கட்டக்கூடிய ஒரு நேரத்தினால் நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் அனைத்துமே சரியான அமர்காலத்தில் அனைத்தும் பலிக்காமல் போய் சாபம். பரசுராமர் கொடுத்த சாபம் அதுவும் பலிக்காம போயிடுச்சு. ஐயோ முன்பாகவே இருக்கக்கூடிய சல்லியம் போனா இரண்டாவது இருக்கக்கூடிய நாகக்கனி போனது. பரசுராமர் கற்றுக் கொடுத்த அனைத்து வித்தைகளும் போனது. எது வந்தால் எது போனா எனக்கே என்ன, எது வந்தால் எது போனா எனக்கே என்ன, என் மதி எது சரியா இருந்தால் கஜ போனா என் மயிருக்கு என்ன, நாகக்கனி போனா எனக்கு என்ன, இல்லாத போனா எனக்கு என்ன. இருக்கக்கூடிய ரதம் இப்பேற்பட்ட ரதத்தை தூக்கி அடிச்சார். அந்த யாதவனாகிய கண்ணனும் அந்த அர்ஜுனும் பொடியாக போடுவாங்க. என்ன ரதத்தோடு ரதமோதே முடிய காணவில்லையா? இதற்கென்று கேட்டால் தச்சகன் பிள்ளையார் வரக்கூடிய அஸ்வத்தனாகப்பட்டவன் கர்ணனுடைய காண்டிபத்தை எடுத்து வில்லை பானத்தை எழுந்தர வைத்து அப்படியாப்பட்ட அஸ்வத்தனை வரும் தருவாயிலே பூமி தேவிடத்துல அம்மா இந்த பூமா தேவி எடுத்து 12 அங்கலம் இடம் கேட்டான். ஒரு மனிதனுக்கு முகமே 12 அங்கலம். எப்படி 12 அங்கலம்? அப்படியாப்பட்ட 12 அங்கலத்தை எப்ப எனக்கு வேணுமோ அப்ப நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பூமி தேவிட்டு கேட்டேன். அதனால நாகக்கனை வரும் தருவாயிலே என் கட்டவரில் அமைக்க இந்த பூமியை 12 அங்கலம் கீழே பூமி அழிச்சு அப்படியாப்பட்ட வந்த புதிய நாகக்கனை வந்து தலைக்கு வந்தது. தலைப்பாயோட போய் காட்டு அப்பே நினைச்சேன். இது எனக்கு தெரியுமா? தலைக்கு வந்து போயிடுச்சு. அதனால இப்போது கர்நாடகா மட்டும் தேர்ந்தெடுக்கிறான். கையங்காலோட நிராயுதமான அனுப்பியான். கையில ஆயுதம் ஒன்றும் இல்லை. அவனோட நான் எப்படிமா அவன் சண்டை போடுறது? நானும் ஒரு சத்திரியன். வெட்டனை படத்தை தண்ணி குடிக்க மாட்டேன், கட்டணை வேலி தாண்ட மாட்டேன். நான் 13ஆம் நாளையிலே உனக்கும் சுபத்திரைக்கு பிறந்த 6 அபிமன்யன் நடத்திய அபிமன்யனை சூழ்ச்சித்தனமா கொண்டாங்க. அவனும் அப்படியாப்பட்ட சூழ்ச்சித்தனத்துல இவனும் ஒரு ஆளு. எப்படி இவனும் ஒரு ஆளு. அங்க போய் தர்ம யுத்தம் இல்ல அதர்ம யுத்தம் போட்டோம். போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுவா மலர் மலையாக கழுத்தில் விழுகிறது. ஒரு பானமாக வெட்டது நீங்கள் தைத்திருக்கிறது. மீதி அனைத்து பானமும் மலர் மலையா தைக்கிறதா? அர்ஜுனா, அவன் செய்து வந்த தான தர்மமாக வெட்டது அவன் சிரசை காக்கிறது. தான தர்மம் தலையை காக்கிறது. அப்படியாப்பட்ட அவனை கொல்ல ஒன்னால முடியாது. நீ போன மாதிரி சரி மாமா. அந்த நாள் உருவமாகி ஐயா
கர்ண மகாராஜனை பார்த்தீங்களா? ஐயோ யா யா கர்ண மகாராஜனை பாத்தீங்களா? இப்படியாப்பட்ட குருட்சேத்திரத்துல உதரமாகப்பட்டு தாரதாரியா வந்து கொண்டிருக்கிறது. உங்க மேனியெல்லாம் மலர் மாலையா இருக்கிறது. அதனால கர்ண மகாராஜனை பார்த்தீங்களா ஐயா? ஐயா தானா சூரன் கர்ணனை பார்த்தீர்கள் என்று சொல்றியே. ஆமா ஐயா நான் தான் ஐயா ஐயா கண்ணா ஐயா இவரிடத்துல நம்ம தானம் பெற்று போலாம் வந்தா. ஆமா அப்படியாப்பட்ட குருட்சேத்திர பூமியில உதரமாகப்பட்ட தாரதாரியா இவர்கிட்ட போய் நம்ம என்ன ஆக்கியாக போறது? கேட்க போறோம் நம்ம போயிடலாம். இல்ல உங்ககிட்ட கேட்க மனசு வரலங்க. அப்படியாப்பட்ட குருட்சேத்திரத்துல ரத்தம் உதரமாகப்பட்டு தேர் தட்டி கீழே இருக்கிறீங்க. இவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்டு என்ன தர போறாரு? இப்பேற்பட்டவராகிய ஒரு சேத்திரம் சென்று கர்ணனிடத்தில் நான் ஏதேனும் கேட்டேன். கர்ணன் ஆகப்பட்டவன் கொடுக்கவில்லை. அப்படி என்று எனக்கு அபச்சொல் நேரவிடாது. கொடுக்கல பிறந்தல் வல்லல் என்று பெயர் படுத்தால் ஆகினால் இப்பேற்பட்ட அமராகிய குருசேத்திரன் உயிராகப்பட்டது போவதும் வருவதுமாகவே இருக்கிறது. இப்போது என்னிடத்தில் என்ன பொருள் இருக்குதோ அதை கேட்டு என்னுடைய பேரும் புகழும் வாங்க வேண்டும். அது உங்களால மட்டும்தான் முடியும். ஐயா கர்ண மகாராஜரே, இதுவரைக்கும் நீங்கள் செய்து வந்த தான தர்மம் மட்டும் எனக்கு தார வார்த்து கொடுத்தால் மட்டும் போதும். செய்து வந்த தான தர்மத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கணும் மன்னால். ஐயா ஐயா எண்ணி இருக்கு ஐயா ஜலம் இருக்கு ஒன்றிடத்தில் ஜலம் இருக்கு நல்லதுக்கு போய் தான் கருமாதிக்கு வந்தாரு. கருமாதிக்கு வந்துதான் இங்க வந்திருக்கிறாரு. ஐயா கிட்ட கருமாதிக்கு போய் வந்தேன். எள்ளு எப்பயுமே முடிச்சு வச்சுக்கிறேன். பேதியில முந்தாடியில முடிச்சு வச்சிருக்கிறேன். எள்ளு எங்கிட்ட இருக்குது. வானத்தை போய்தான் தலைமாகப்பட்டு வரும். ஏனென்று கேட்டால் தானத்திலே அனைத்து தானம் செய்து வந்தாய், அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. அதனால அடுத்த பிறவிலே திருஆலங்காட்டிலே நீ ஒரு சிறுதொண்டனாகவும் உன் மணியை அழுதக்கூடிய பொன்னுடைய வெங்காட்டு நகையாகவும் உன்
மகனாக கூடிய பூலைகதி சீரனாகவும் அன்னை கோடிய நாட்டி 1000 சங்கங்களுக்கு அமுதளித்தால் ஒருவனுக்கு மாற்றம் தருகிறேன். இப்போது அப்படியாப்பட்ட கண்ணன் நாடு வைத்தான். அந்த செய்தி நம்பிட்டு போனான். இந்த வயசுல அப்படியாப்பட்ட காண்டிவன் கடைபெட்டி உன் மகனா வரக்கூடிய கண்ணன் மாண்டு போய்விட்டான். அப்படியாப்பட்ட பொண்ணு அம்மனத்துல நம்ம தான் பகவான் உருவத்தோடு போக கூடாது. ஆமா, ஒரு எழவு சொல்ற தோட்டி மேரிச்சுனா தான் அம்மா கேட்பாங்க. ஆமா ஆமா ஆமா. ஐயா தோட்டி அப்படியாப்பட்ட பொன்னுரி அம்மன் வந்தால் ஆமா எழவு சொல்ற தோட்டி வந்துக்கிறான்னு சொல்லு. மறுபடியும் உத்தரவு. அண்ணா வாங்கப்பா வரைக்கும் நான் தான் குறிச்சாத்துக்கு வந்து கொண்டிருக்கேன். அப்படியாப்பட்ட காண்டிவன் தலைவட்டி கருணாபிஷேகன் மாண்டு போயிட்டார். மாண்டு போயிட்டார். அம்மா இது யாரு? இது நீ ஒப்பேர் வச்சு அழுவுறியா? யாரு? அண்ணன்டா, பெரிய அண்ணன்டா. என்ன சொல்ற? என்ன சொல்றீங்க? சூரிய பகவானுக்கும் நானும் சேர்ந்து சின்ன சிறு வயதிலே பாவாடை கட்டும் நாளிலே சித்தான கட்டும் சிறிது நாளிலே சூரிய பகவானுக்கு எனக்கும் தூர்வாசல் கொடுத்த மந்திரங்களால நான் பெத்து உங்களுக்கு தெரியாத ஆற்று விட்டு எங்க அண்ணனா? அம்மா எப்போது இப்போப்பட்ட ஒரு ரகசியத்தை மனதிலே மறைத்தாயோ இன்று முதல் கொண்டு பெண்கள் மனதில் எந்த ரகசியமும் மறைக்க நான் கொடுக்கிற சாபம் உனக்கு. ஆமா அவங்க கையில ஒண்ணு கொடுங்க போட. டைம் 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 டைம்
இப்படியாக 17ஆம் நாள் அமரென்னும் கர்ணன் காண்டீபன் சண்டை. சுருக்கமாக சொல்ல போனா கர்ணன் மோட்சம். அப்பேற்பட்ட நாடகத்தை என்னுடைய சித்த அறிவு கேட்டியவாறு நடத்தி காமித்தோம். இந்த கண்ணால் பார்த்தவர்களும் காதால் கேட்டவர்களும் அப்பேற்பட்ட திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்று சந்தோஷமாக இருக்கிறது என்று அந்த அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு ஒரு இன்றைய கிராமம் செல்கிறோம். எங்களை மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் சிறப்பாக நடத்தி தருகிறோம். ஆளுக்கு ஒரு தேர்வு செல்வார்கள். மீண்டும் சந்திப்போம். யாரு